வணக்க மக்களே, பீட்ரூட் ஜூஸும் அதனுடைய மருத்துவ நன்மைகளும். பீட்ரூட் ஜூஸ் உடம்புக்கு நல்லது தானா அப்படின்னு பலரும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. பீட்ரூட் ஜூஸ் உடம்புக்கு நல்லது தான் மக்களே. ஆனால் யாரெல்லாம் பீட்ரூட் ஜூஸை குடிக்கலாம், யாரெல்லாம் பீட்ரூட் ஜூஸை குடிக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பீட்ரூட் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய காய்கறிகளில் ஒன்று. அதற்கு முக்கிய காரணமே அதோடைய கவர்ச்சி தன்மை தான் பார்த்தீங்கன்னா கவர்ச்சியான அந்த ஒரு நிறம். அதோட நிறத்தை போலவே நான் என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய உடல் ரத்த ஓட்டத்தை அது அதிகரிக்கும், உயர் ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷரை குறைக்கும், ஒற்றை தலைவலிக்கு தீர்வாக இருக்கும். ஆனால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் ஜூஸை குடிக்கக்கூடாது. குடிக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் என்னென்ன, யாரெல்லாம் பீட்ரூட் ஜூஸை குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறதால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய பிபி ரத்த அழுத்தம் பிளட் பிரஷரை பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் குறைந்த ரத்த அழுத்தத்திற்கு உதவிகரமாக இருக்கு. தினமும் 8 ounce வரை பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறவங்கலாம் சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் போன்ற ரத்த அழுத்தத்தை குறைக்கலாம். பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய நைட்ரேட் பொருள் ரத்தத்தில் கலக்கும் போது நைட்ரிக் அமிலமாக மாறும். இது ரத்த நாளங்களில் ரிலாக்ஸ் செய்கிறது. இதனால உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு இந்த பீட்ரூட் ஜூஸை சொல்லலாம். தினமும் அல்லது நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த பீட்ரூட் ஜூஸை குடித்து வரலாம். இது உயர் ரத்த அழுத்தம் வேகமாக கட்டுக்குள்ள வருவதை உங்களால் பார்த்தீங்கன்னா உணர முடியும். உடற்பயிற்சிக்கு தேவையான சக்தியை உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் கொடுக்கும் மக்களே. 2012ஆம் ஆண்டினுடைய ஆய்வுப்படி பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதால பிளாஸ்மா நைட்ரேட் அளவை அதிகரிக்குது அப்படின்னும் மற்றும் உடலுடைய செயல்திறனை அதிகரிக்குது அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே தினமும் 2 கப் பீட்ரூட் ஜூஸை நீங்கள் குடித்து வந்தீங்க அப்படின்னா உங்களால் 10 கிலோமீட்டர் தொலைவில் 12 வினாடிகளை கடக்க முடியும். அதே நேரத்தில் அவர்களுடைய ஆக்சிஜன் சக்தி செலவாகுவதை குறைக்க முடியும். தினசரி ஜிம்முக்கு சென்று கடினமாக உடற்பயிற்சி செய்வர்களுக்கு எல்லாமே நிறையவே எனர்ஜி தேவைப்படும். அதனால பொதுவாக அவங்க எல்லாம் அதிக புரோட்டீன் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது வழக்கம். அதோடு சேர்த்து நீங்கள் பீட்ரூட் ஜூஸையும் தாராளமாக குடிக்கலாம். இதய நோய்கள் உங்களுக்கு வராமல் இருக்க, இதய நோய்கள் குணமாக நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். இதய செயலிழப்பு உள்ளவர்களுக்கு தசைகளை வலிமை பெற செய்யக்கூடியது இந்த பீட்ரூட் ஜூஸுக்கு மக்களே. 2015ஆம் ஆண்டினுடைய ஆய்வின்படி பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட் இதயத்துக்கு அதிக அளவிலான ஆற்றலை கொடுக்குது அப்படின்னும் சீராக இயங்க செய்ய இதய தசைகளை வலிமை பெற செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதயம் செயலிழப்பு இருக்கிறவங்கலாம் இந்த பீட்ரூட் ஜூஸை குடித்த 2 மணி நேரத்திலே 13% வரைக்கும் அவங்களுடைய இதய தசை வலிமை பெறுவதாக ஆய்வில் தெரிய வந்திருக்கு. டிமென்ஷியா ஏற்படுவதை உங்களுக்கு குறைக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கலாம். டிமென்ஷியா அப்படின்றது மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக எடுத்து செல்வது தடைபடுவதால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் டிமென்ஷியா அப்படின்னு சொல்றது. ஸோ 2011ஆம் ஆண்டு ஆய்வின் படி வயதானவர்களுடைய மூளைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க நைட்ரேட்டுகள் உதவிகரமாக இருந்திருக்கு. மேலும் நினைவுத்திறன் இழப்பை குறைக்கிறது அப்படின்னும் பீட்ரூட் ஜூஸ் குடித்ததுக்கு அப்புறம் மூளையை எம்ஆர்ஐ ஸ்கேன் செஞ்சு பார்க்கும்போது என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா முன்பக்க மூளையில அதிக ரத்த ஓட்டம் பாய்வது தெரிய வந்திருக்கு. பின்பக்க மூளை அப்படின்றது அறிவாற்றல், சிந்தனை மற்றும் நடத்தை ஆகியவற்றோடு தொடர்புடையதாக இருக்கு. எனவே டிமென்ஷியாவை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த உயர் நைட்ரேட் திறன் கொண்டிருக்கக்கூடிய பீட்ரூட் ஜூஸ்க்கு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. எடையை நீங்க சரியான அளவில் பராமரிக்க, எடையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக இருக்கு, கொழுப்புகள் சேராமல் தடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பீட்ரூட் மிக குறைந்த கலோரிகளை தான் கொண்டு இருக்கு. இந்த பீட்ரூட் ஜூஸில் எந்த விதமான பொருட்களுமே உங்களுக்கு கிடையாது, எந்த விதமான கொழுப்பு பொருட்களுமே இல்லை. இதை நீங்கள் காலை பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை ஸ்மூத்தியாக செஞ்சு சாப்பிடலாம். இது போதுமான ஊட்டச்சத்து மற்றும் அந்த நாள் முழுவதுமே தேவையான எனர்ஜி சக்தியை உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய உடலில் தேங்கக்கூடிய கொழுப்புகளை தவிர்ச்சிடலாம். எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த பீட்ரூட் ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் குடிங்க, ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். புற்றுநோயை உங்களுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் தடுக்கும் மக்களே. பீட்ரூட்டிற்கு அழகான இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கிறது பீட்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான். இந்த பீட்லைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வேதிப்பொருள் கூட சேர்ந்து ஆன்டி ஆக்சிடென்டாகவும் இருக்கு. இது தண்ணீரில் கரையக்கூடியது. 2014ஆம் ஆண்டு ஆய்வின்படி பீட்லைன் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சில புற்றுநோய் செல்களுக்கு எதிரான ஆற்றலை கொண்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. பீட்டாலைன்கள் கீமோ தடுப்பு திறன்களை கொண்டிருக்கு அப்படின்னும் இது நமது உடலில் இருக்கக்கூடிய நிலையற்ற மற்றும் தேவையற்ற செல்களை கண்டறிந்து அதை அழிக்க உதவுகிறது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. அது அந்த வகையில் புற்றுநோயை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்த தடுக்க பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். பொட்டாசியத்துடைய மூலாதாரமாக இருக்கு பீட்ரூட் ஜூஸ். பொட்டாசியம் அப்படின்றது ஒரு எலக்ட்ரோலைட். இது நரம்பு மற்றும் தசைகளுடைய செயலாக்கத்திற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து. பொட்டாசியத்துடைய அளவு குறையும் போது சோர்வு, பலவீனம் மற்றும் தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். குறைவான பொட்டாசியம் ஒழுங்கற்ற இதய துடிப்புக்கு காரணமாக அமைஞ்சிடும். பீட்ரூட்ல இந்த பொட்டாசியம் அளவு அதிக அளவில் இருக்கு. எனவே நீங்க போதுமான அளவு பீட்ரூட் ஜூஸை எடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய உடல்ல தேவையான பொட்டாசியத்துடைய அளவை அதிகரிச்சுக்கலாம். பொட்டாசியம் இல்லாததால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சரி செஞ்சுக்கலாம். பிற தாதுக்களுடைய ஆதாரமாக இந்த பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு இருக்குதுங்க மக்களே. உங்களுடைய உடலுக்கு தேவையான தாதுக்கள் கிடைக்காவிட்டால் உடல் செயல்பாடுகள் சரிவர நடக்காது. சில தாதுக்கள் உங்களை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கு. சில தாதுக்கள் எலும்பு மற்றும் பற்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் தருவதற்கு உதவிகரமாக இருக்கு. பீட்ரூட் ஜூஸ்ல கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், மாங்கனீசு, பாஸ்பரஸ், சோடியம், ஜிங்க், காப்பர், செலினியம், விட்டமின் சி இது எல்லாமே இருக்கு. பீட்ரூட் ஜூஸ்ல இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்டாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிக்குது. செல்கள் சேதமாகுவதை தடுக்குது. கோலோஜனுடைய உற்பத்தி, காயமுகத்தை குணமாக்குறது, இரும்புச்சத்தை உறிஞ்சக்கூடிய திறன் போன்றவற்றுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கு. கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். கல்லீரல் செயல்பாடு சரியாக இல்லை அப்படின்னா ஆல்கஹால் அற்ற கொழுப்பு கல்லீரல் நோய் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி காரணங்களால் கல்லீரல் நோய் ஏற்பட காரணமாக அமையும். எந்த மாதிரி காரணம்னு பார்த்தீங்கன்னா மோசமான உணவு பழக்கம், அதிகமாக ஆல்கஹாலை குடிக்கிறது, நச்சு பொருட்களுடைய வெளிப்பாடு, உட்கார்ந்த நிலையில் நீங்கள் வேலை பார்க்குறது, இந்த போல காரணங்களால் உங்களுக்கு கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போகும், கல்லீரல் செயலுக்கு செய்யும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் பீட்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் இருக்குது. இது கல்லீரல் இருக்கக்கூடிய கொழுப்புகளை படிவதை தடுக்க அல்லது அந்த கொழுப்புகளை வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. உங்களுடைய கல்லீரலை நச்சுக்கள் இருந்து பாதுகாக்க இந்த பீட்டைன் உதவுவதால் நீங்கள் பீட்ரூட் ஜூஸை தினமும் டம்ளர் ஆரோக்கியமாக இருக்கிறது குடிக்கலாம். ஃபோலேட் சத்து நிறைந்தது இந்த பீட்ரூட் ஜூஸுங்க மக்களே. ஃபோலேட் அப்படின்றது விட்டமின் பி. இது முதுகெலும்பு, ஃபிஃபிடா மற்றும் அனன்ஸ்பாலி போன்ற நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுக்க உதவுகிறது. இது உங்களுக்கு பிறப்பு குறைபாடு, குழந்தை பிறப்பதை தடுக்குது. அதாவது ஏதாவது பிறப்பு குறைபாடுகளோட குழந்தை பிறக்கும் அதுக்கு வந்து வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோலேட் சத்துக்கள் குழந்தைகளுக்கு கிடைக்காததாக காரணம். ஸோ தாய்கள் வந்து பீட்ரூட் ஜூஸை கர்ப்ப காலத்தில் குடிக்கும்போது இந்த ஃபோலேட் சத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதால பிறப்பு குறைபாடுகள் எதுவும் இல்லாமல் குழந்தை பிறக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பீட்ரூட் ஜூஸில் ஃபோலேட் அதிக அளவு இருக்குது. எனவே வயிற்றில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்ற வகையில் 600 மைக்ரோகிராம் அளவு இந்த பீட்ரூட் ஜூஸை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா குழந்தையுடைய வளர்ச்சிக்கு இது ரொம்பவே நல்லதாக இருக்கும். கொலஸ்ட்ராலை குறைக்க நீங்கள் பீட்ரூட் ஜூஸை குடிக்கலாம். உங்களுக்கு அதிக அளவில் கொலஸ்ட்ரால் இருந்துச்சு அப்படின்னா பீட்ரூட் ஜூஸை நீங்கள் உங்களுடைய பட்டியலில் சேர்த்து உணவு பட்டியலில் நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணி பீட்ரூட் ஜூஸை குடிக்கலாம். 2011ஆம் ஆண்டில் வெளிவந்த ஆய்வின்படி பீட்ரூட் ஜூஸ் கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரை கிளிசரைடுகளை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் கல்லீரலில் இருக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்குது அப்படின்னும் பீட்ரூட்ல இருக்கக்கூடிய கொழுப்பு குறைக்கக்கூடிய திறனிற்கு ஃப்ளவனாய்டுகள் மற்றும் பைட்டோ நியூட்ரியன்ஸ் போன்றவைகள் காரணமாக இருக்கலாம் அப்படின்றதையும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்புறாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கும் போது இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒரு சில இருக்கு. பீட்ரூட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய சிறுநீர் அல்லது மலம் இளஞ்சிவப்பு நிறத்தில் போனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது பீட்டூரியா நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலை பாதிப்பு இல்லாத ஒரு நிலை தான், நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு ரத்த அழுத்தம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது மேலும் ரத்த அழுத்தத்தை குறைத்துரும். எனவே உங்களுடைய ரத்த அழுத்தத்தை நீங்கள் கண்காணிச்சுட்டே இருக்கணும். ஸோ உங்களுடைய பிளட் ப்ரெஷர், பிபி லெவலில் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு சிறுநீர்க்கற்கள், கால்சியம், ஆக்சிலேட் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பீட்ரூட் ஜூஸை நீங்கள் குடிக்க வேண்டாம். பீட்ரூட்டில் இயற்கையாகவே ஆக்சிலேட்டுகள் இருக்குது. இது சிறுநீர்க்கற்களை இயற்கையிலேயே உருவாக்கக்கூடிய தன்மையை ஒரு வகைகளை கொண்டிருக்கிறதால சிறுநீர்க்கற்கள் உருவாகி உங்களுக்கு வலி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸை குடிக்க தேவையில்லை. மற்றவங்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸை அளவோடு குடிச்சு ஆரோக்கியமாக இருக்கேன். ஸோ இப்படிப்பட்ட நிறைய மருத்துவ நன்மைகள் கொண்டிருக்கக்கூடியது இந்த பீட்ரூட் ஜூஸாக இருக்குது. தினமும் நீங்கள் இந்த பீட்ரூட் ஜூஸை ஒரு டம்ளர் குடிக்கும்போது இந்த ஆரோக்கிய நன்மைகள்லாம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. நன்றி மக்களே.